ஹாய் கைஸ், புதுசாக ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் போடணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார்மோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16 அடி அகலம், 30 அடி நீளம். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபார்ம் போடுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி சிமெண்ட் தூணை வச்சு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் கண்டிப்பாக லைஃப் வரும். ஸோ இதில் 16 அடி அகலம், 2 அடி பார்த்தீங்கன்னா சைடில் இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல, அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் சுற்றியுமே மஷ்ரூம் பறிச்சுட்டு வர மாதிரி ஸ்பேஸ் விட்டுட்டு சென்டரில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தூணு 11 அடிக்கு, அதாவது மஷ்ரூம் பேக் கட்டி தொங்குறதுக்கோசரம் 11 அடி நம்ம வச்சுருக்கோம். ஸோ இதில் பேக் கட்டி தொங்குறது செப்பரேட்டாக இருக்கும், ஃபார்ம் தனியாக செப்பரேட்டாக இருக்கும். ஸோ சில இடத்துல ஃபார்முக்கே டைரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ பேக் கட்டி தொங்குறது அந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக மஷ்ரூம் ஃபார்ம் லைஃப் வராது. இந்த ஃபார்முக்கு கிட்டத்தட்ட 4 எக்ஸாஸ்ட் ஃபேன் வரும். ஏன் இதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா, நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் அதிகமாக போட்டால் தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஏரியேஷன் கிடைச்சி மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக வரும். சுற்றியுமே செவுறு கட்டியிருக்கும், ஏன்னா எலி எதுவுமே உள்ள வராத அளவுக்கு. ஸோ மற்றபடி ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்மகிட்ட சீட் அவைலபிள் இருக்குது, ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். உங்கள் மஷ்ரூம் ஃபார்மில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.